ஜி வாரியர் கம்பெனி சிஇஓ திரு குகன் அவர்களை அழைக்கிறோம். ரைட் ஆஃப் பண்ணுங்க. அவங்க டைம் ஆயிடுச்சுல. பத்திரிகை ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு மாணிக்கம் சார் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான திரு காளிகாம்பாள் பிக்சர்ஸில் தயாராகி இருக்கும் படம் ரெட் ஃப்ளவர். முதல்ல ரெட் ஃப்ளவர் படத்துக்கு வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்லுணர்களுக்கும் சீனியர் டைரக்டர்ஸ் வாசு சார், புரட்சி தலைவி விஷால் சார், சுராஜ் சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்கும் நேரத்தில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். முதல்ல மாணிக்கம் சார் அபிமானிகள், அதாவது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் பல தூரங்களுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவரோட அன்பின் பேரில் நீங்கள் வந்திருக்கீங்க. சினிமாவை தாண்டி அவர் மேலே இருக்க அன்பும் பாசத்தினால வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த வைஜி சார், தலைவாசி விஜய் சார், அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க நியூ டெக்னீஷியன்ஸ் அண்ட் நியூ டைரக்ஷன் டீமில் உருவாகி வந்திருக்கிற படம். இதில் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் டைரக்ஷனில் டெபியூ ஃபிலிம். இதனோட டிஓபி பார்த்தீங்கன்னா அவரும் டெபியூ ஃபிலிம். மியூசிக் டைரக்டர் அகெயின் டெபியூ ஃபிலிம். இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியன்ஸ் நிறைந்த திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. முதல்ல இவங்க எல்லாத்துக்குமே உங்களோட பலத்த கரோஷங்களை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு டெபியூ ஃபிலிமில் நாங்கள் விநியோகஸ்தராக இருந்து அந்த படத்தை முன்னாடி கொண்டு வரதுல எங்களுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி தான். பெருமகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தருணத்தில். ரெட் ஃப்ளவர் திரைப்படம் இது எதை நோக்கி சொல்லப்பட்டிருக்கும் கதை, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் டைமில் உருவாக்கின ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் தான் ரெட் ஃப்ளவர். அதிலிருந்து ஒரு தொலைநோக்கு பார்வை 2047 அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அது திரும்பி ரீபர்த் ஆகி வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த படத்தோட அடித்தளம் கவனிச்சிங்கன்னா 3 வருஷமாக நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் கரண்ட்டாக டாக்ஸேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டாக்ஸேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் த்ரெட்டன் அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு இதுதான் முன்னோடியாக இருக்குங்கிறது எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் இந்த டீம் திரு மாணிக்கம் சார் இருக்கட்டும், அவங்களோட ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுக்க முடியும். இந்த கதைக்களத்தில் அவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டான சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கான விஷுவல்ஸ் இருக்குது, ரொம்ப ரேசியான சீன்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அது மாணிக்கம் சார்னால மட்டும்தான் முடியும். அவங்களோட டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட என்டையர் க்ரூக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 8 திரைப்படம் உங்களோட நியர் அண்ட் டியரான தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நியூ டீமுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட், உங்களோட நேரம் ரொம்ப முக்கியம். தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், வெரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் பல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஹாலிவுட்ஸோட இணையான ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். உங்களை மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. உண்மையாக நடித்த ஷா அவர்களை ஒரு few minutes பேசுகிறேன். ராஜேஷ் அவர்களை few minutes பேசுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அரங்கில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ் கோபி ஷெட்டி. முதற்படியாக ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு, டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சாருக்கும், ஹீரோ விக்னேஷ் சாருக்கும் இந்த படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். விக்னேஷ் சாரோட பொறுமையை முன்னாடி என்னோடது ஒன்றும் இல்லை. More than 30 years of patience and perseverance.
அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆண்ட்ரூ சார் எனக்கு 5 வருஷம் முன்னாடி என்னோட ஒரு குறும்பட விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்து என் கூட இணைஞ்சவர். அவர் கூட நான் அவர் டைரக்ஷனில் நடிக்கிற 2வது படம் இது. இதில் ஆஃபீஸ் போட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட 8 வருஷம் மெனக்கெட்டு இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன், டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்ற படம் ஓடிடி படம் தியேட்டர்கள் பைலிங்குவல் படத்துக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் உன்னோட மெயின் பேஷன் என்னன்னு கூப்பிட்டு கேட்டார். ஆக்டிங் சார், ஆன் ஸ்க்ரீன் தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே என் வயசுக்கு மீறி ஒரு ரோலில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஃப்ளவர்ன்ற படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன், சென்சர்ஷிப் பற்றியெல்லாம் சார் கவலைப்படல, கான்செப்டில் உறுதியாக இருந்தார். ஒவ்வொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லோடட் வித் வெப்பன்ஸ், மீனிங்ஃபுல் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் பேஷனேட் ரொமான்ஸ். இந்த படம் வந்துட்டு அந்த டெக்னிக்காலிட்டியும் எந்த குறையும் வைக்கல. ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹேட் வொர்க்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷெட்யூல் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆன்ஸ்கிரீன் ஸ்பேஸ் நாசர் சார், வைஜி மகேந்திரா சார், தலைவாசல் விஜய் சார் கூட ஷேர் பண்ண வச்சு இந்த சிறப்பு மேடையில், கமலா தியேட்டர் மேடையில் விஷால் சார், பி வாசு சார், மற்ற பெரியவங்க கூட இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ண வச்சு என்னை இன்னைக்கு டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் மட்டும் இல்லை, மேனேஜர் கார்த்திக் இந்த ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து உங்க அப்பாவும் உன்னோட வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்திய நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நீங்களும் இன்னும் மேலே வளரணும். மாணிக்கம் ப்ரொடியூசர் சாரோட படம் வெற்றி அடையணும், அவங்க இன்னும் பண்ணணும், அவங்க கூட இன்னும் ஃபியூச்சர்ல நான் இணைஞ்சு கூட செயல்படணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ. இறுதியாக வெறும் நம்பிக்கை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்த தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களை நன்றி வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Wishing the producer, director, and Vignesh all the best. Thank you. 30 seconds கூட இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எனக்கு ரத்தம் கொடு, நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்ன நெஞ்சு தொண்டர். அந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, அவை ஒரு வரலாற்று நெருப்பு. அந்த நெருப்பு தான் இந்த ரெட் ஃப்ளவர் படத்தில் தெரிகிறது. சீக்ரெட் சர்வீஸ் ஆஃப் ஏஜென்ட் என்ற ரோலில் இவரோட கண்ணும் நடிச்சிருக்கும், இவரோட குரலும் நடிச்சிருக்கும். அழைக்கிறோம் த போல்டு ஆக்டர் ஜான் விஜய் அவர்களை. Good morning, everyone. I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அண்ட் இஸ் டு டாக் அபவுட் ஹிம், இஸ் அ மேன் ஹூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை எனிதிங் எனிபடி வாண்ட்ஸ். முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல் செட் ஆஃப் பீப்புள். அண்ட் அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. இஸ் மை ஃபேவரட் பிரதர் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் ஃபார் தேட் ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் யங்காக எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all the great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. And thank you very much for giving me this opportunity and giving me this stage. Thanks a lot. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தின் அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன். பெட்ரா மீடியா பேச வேண்டி இருக்கிறதுனால படக்குழுவினர் ஒரு நிமிஷம் மட்டும் பேசுனீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:40 தியேட்டர் நம்ம கொடுத்தாகணும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் 14 வருட இசை பயணம். மிரட்டலான காட்சிகளில் இசையின் கோர்வை நம்மை வேறு ஒரு தளத்திற்கு இழுத்துச் செல்கிறது. இந்திய வரலாற்றை, தேசத்தின் ஒரு விஷயத்தை தன் இசையால் மெருகூட்டியவர். டெக்னாலஜியின் மொத்த வடிவமாக விளங்கும் ரெட் ஃப்ளவர் படத்தின் இசையமைப்பாளர் சந்தோஷ் ராம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முதலில் இறைவனுக்கு நன்றி. முதலில் எனக்கு இந்த பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த ஸ்ரீ காளிகாம்பாள் பிக்சர் திரு மாணிக்கம் அவர்களுக்கும், இப்பிரமாண்டமான படத்திற்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்த திரு ஆண்ட்ரூ பாண்டியன் இயக்குனர் அவர்களுக்கும், எனது இசை ஆசான் சித்திரை செல்வம் ரங்கராஜன் அவர்களுக்கும், என் குடும்பத்தாருக்கும்,
இங்கு நான் என்னுடைய அழைப்புக்கு வருகை தந்திருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் முற்றிலும் வேறுபட்ட படமாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் சிறந்த இசையும் சிறந்த பாடல்களும் கொடுத்திருக்கிறேன். எனக்கு இந்த முதல் வாய்ப்பை ரொம்ப சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நானும் அதில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். இந்த படத்தை மீடியா மற்றும் செய்தியாளர்கள் இந்த படத்தை சிறந்த படமாக, வெற்றி படமாக மாற்றித்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். 7 ஃப்ரேமு 4700 ஷார்ட்ஸு கட் பண்ணியிருக்காரு. ஒரு நான் லீனர் கதையை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை தான் இந்த ரெட் ஃப்ளவர் படம். 20 வருஷங்களுக்கு பிறகும் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை நம்ம மைண்டில் கொண்டு வர மாதிரி எடிட் பண்ணி கொடுத்த படத்தின் எடிட்டர் அரவிந்தன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் சார், மேடையில் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம். ரெட் ஃப்ளவர் படத்தை கொடுத்த டைரக்டர் அன்புமணி சார் ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் கே மாணிக்கம் சார், ஹீரோ விக்னேஷ் சார் அண்டு ரெட் ஃப்ளவர் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாத்துக்கும் வணக்கம். ரெட் ஃப்ளவர் உண்மையிலுமே உங்களை தேட்டரில் கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ தேட்டரில் நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்த்து கண்டிப்பாக ஒரு புது முயற்சியை நீங்கள் ஆதரிக்கணும் சொல்லி இந்த வாய்ப்பை தந்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. இந்த படம் வந்த பிறகு யார் பேசப்படுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கேமராமேன், எடிட்டர், இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க எல்லாமே பேசப்படுவாங்க. அந்த அளவுக்கு அழகான டெக்னாலஜி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். 2845 சிஜி ஷார்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. 7 ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 5 ஃப்ரீலான்சர் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு முடிவோடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களை பாராட்டி ஆகணும். விஎஃப்எக்ஸ் டைரக்டர் பிரபாகரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஓகே, நான் வந்து ப்ரொடியூசர் மாணிக்கம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விக்னேஷ் சார் அண்டு ஆண்ட்ரூஸ் 3 பேருமே நல்லா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து சிஜி பண்ணியிருக்கோம். நாங்கள் 90 மினிட்ஸ் சிஜின்றது அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது வந்து தேட்ரிக்கல் படம், எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை பார்க்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். கோடை மழை விட பருவமழையை விட கோடை மழை ரொம்ப வீரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் இந்திரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவங்க படம் வந்த பிறகு பேசும்படியான ஒரு ரோலை நடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களை பாராட்டுவாங்க. பேச அழைக்கிறோம் காவியா, ரெட் ரோஸ் ரெட் ஃப்ளவர். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது என்பது இவருக்கு மட்டுமே பொருத்தமானது. தமிழ் சினிமாவில் செல்லமாய் வந்தவர். நியாயங்களுக்கு எப்போதும் பாயும் புலியாய் பல வெற்றி படங்கள் கொடுத்து ரசிகர்கள் மனதில் கதகளி ஆடியவர். சண்டை கோடியாய் நின்று வீரமே வாகை சுடினார். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என்று பொறுப்புகள் பல தந்து கோடம்பாக்கம் இவரை கொண்டாடியது. சறுக்கு போகிறான் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் சௌத்ரி சாரின் 99வது படம் புது வைரம் பாய்ச்சியது. ஆகஸ்ட் 29 அந்தி வரும் நாள் குறித்தாயிற்று. இனி என்ன, தலை தீபாவளி, தலை பொங்கல், நீங்கள் போங்கள் என்று அண்ணன் தம்பிகள் அனைவரும் வாழ்த்து இருக்கின்றனர். எதிர்கால அரசியலை அவ்வப்போது எட்டி பார்க்கும் அரசியல் ஆர்வம் இவருக்கும் உண்டு, இனியும் உண்டு. அழைக்கிறோம் பெரும் கலைஞனாக வந்து நிற்கும் புரட்சி தளபதி அன்பு நண்பர் விஷால் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். சாரி, நான் பேசுகிறதுக்கு முன்னாடி மேல் இருக்கிற பெரியவர்களுக்கும் நீங்கள் வந்திருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், நம்ம சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாக்கே பெருமை சொல்லின சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஸ்டன்ஸ் பண்ண, எத்தனையோ என்னோடய படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ திரைப்படங்களில் ரொம்ப ரிஸ்கான ஸ்டன்ஸ் பண்ண திரு ராஜு அவர்கள் படப்பிடிப்பில் ஒரு
கார் டாப்பிங் சேஞ்சில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து இறந்துட்டார். அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மௌனம். அனைவருக்கும் நன்றி. நன்றினா ஒரே வார்த்தையில் சொல்லிட்ட முடியாது. ஏன்னா வந்து இந்த மேடையில் வந்து எவ்வளோ பேர் வேலையில் விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நல்ல உள்ள ஆத்மாக்கள் எனக்கு என்னென்னா இப்போ வெளியே வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, அது ஒரு தான் கன்ஃபியூஷன் மனசில் அடிக்குது. ஏன்னா அதில் எத்தனையோ ஃபோன் வந்துதான் இருக்குது. ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வெளியே வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்னால் ஃபோன் எடுக்க முடியல. இந்த அன்பை வந்து படம் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. முழுக்க என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து தமிழக வரலாற்றில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம வந்து இதை தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய படம். இதை வந்து ஃபஸ்ட்டு நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள் 8, 9, 10 வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. விழாவை வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இது விக்னேஸ்வரோட படம் தான். இது 3 வருஷத்தோட கனவு இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் வந்திருக்கு. ஸோ சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை அன்புடன் மேடை கழிக்கிறோம். காளிகாம்பாள் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு மாணிக்கம் அவர்களை மேடை கழிக்கிறோம். புரட்சி தளபதி விஷால் அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் பி. வாசு அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் சுராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் திருமலை அவர்களை மேடை கழிக்கிறோம். நடிகர் திரு ஒயிட் மகேந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். தலைவாசல் விஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். திரு சுரேஷ் மேனன் அவர்களை மேடை கழிக்கிறோம். கதை நாயகன் விக்னேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். காவியா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஜான் விஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். அஜய் ரத்னம் அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்தில் வெளியிடவுள்ள ஜிம் பாண்டியன் குந்தன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஹாட்ஸ்டார் சபரி அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்களை மேடை கழிக்கிறோம். 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் சந்தோஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்து இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களை மேடை கழிக்கிறோம். கேமராமேன் தேவசூர்யா அவர்களை மேடை கழிக்கிறோம். எடிட்டர் அரவிந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம். காவியா அவர்களை மேடை கழிக்கிறோம். வியாசர் அறக்கட்டளை சேர்மன் திரு சங்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம். வியாசர் அறக்கட்டளை எக்ஸ் சேர்மன் ஜி. பி. சாமி அவர்களை மேடை கழிக்கிறோம். பகவதி தேட்டர் சிவகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். தயாரிப்பாளர் நடராஜன் அவர்களை மேடை கழிக்கிறோம். பழைய இடத்துக்கு இவ்வளோ பேரும் பேசினா 2 ஷோ சேர்த்து தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால படத்தோட முக்கியமான இருக்கிறவங்களை மட்டும் இப்போ நம்ம பேசி மேடைக்கு கூப்பிட போகிறோம். சார் நீங்கள் என்ன சார் இப்படிலாம் அடையிறீங்களா? சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நீல்கிரிஸ் முருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆமாம்